ஏமா மீனா போதுமா, மீனா வாயத்தரன்னு சொல்லிடுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்குது. முத்து மீனா ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு எப்படி விஜய் காவேரி ஃபேன்ஸ் மகாநதிக்கு இருக்காங்களோ அந்த மாதிரி சிறகடிக்க ஆசைக்கு உண்டு. அந்த மூமி ஃபேன்ஸே டென்ஷன் ஆகி மீனாவை தயவு செஞ்சு மீனா எங்களை டென்ஷன் ஆக்காதமா உன்னை திட்ட வேணான்னு பார்க்குறோங்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப வந்து நம்மளை பொறுமையை சோதிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவனும் பார்வதியும் வந்து தத்தெடுக்கலாம் கிறிஸ்டியன் வந்ததுக்கு அதெல்லாம் வேணாங்க, அவங்களுக்கு வேறு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க பாட்டி தான் அதை முடிவெடுக்கணும், அவங்க பார்த்துக்க சொல்லி விட்டுருக்காங்க, நாங்கள் வச்சுருக்கோம் அவ்வளோதான், நீங்கள் கிளம்புங்கன்னு அனுப்பிவிட்டுறாங்க. விஜயாவுக்கு இதில் காண்டு, இன்னொரு பக்கம் மனோஜ் கடுப்பாக இருக்குது, எல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு முத்து என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைகள் காப்பது கூட்டு போயிட்டு அங்கே வந்து பேசி அந்த ஃபார்மு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு ப்ராப்பராக அடாப்ட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து சட்டப்பூர்வமாக தத்து எடுத்து நம்மளுடைய வாரிசாகிக்கலாம் கிறிஸ்டங்கிறாரு முத்து. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க மீனா அப்படின்னு வந்து பார்த்தா, மீனா உடனே சரி வாங்க அப்படின்னு வந்து கிறிஷை வெளில கூட்டு, சாரி இவரை முத்துவை வெளில கூட்டு போயிட்டு யாரை கேட்டு அதெல்லாம் முடிவெடுக்கிறீங்க, அதெல்லாம் வேணாம், எனக்கும் அவன் நம்ம கூட இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் வந்து அதெல்லாம் ஒத்து வராது, ஏங்கிறத நான் வந்து இப்போ சொல்ல முடியாது, அப்புறமா சொல்கிறேங்கிறாங்க. இப்போவாச்சும் முத்து என்ன பண்ணணும், ஒரு உளுக்குலுக்கு எதுக்குன்னு சொல்லுன்னு கேட்கணும். அவர் அப்படி கேட்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, குடுக்குடுன்னு காரில் ஏறி பார்த்துக்கலாம், நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறாங்க, அதாவது நிறைய தப்பு செஞ்சுட்டு கெடுதலெல்லாம் செஞ்சு கெட்ட விஷயங்கள் செய்கிறது இல்லை பொய் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு அப்புறமா போய் கடவுள்கிட்ட போய் நிற்கிறது, கடவுள் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க, இல்லை நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் முயற்சியே எடுக்காமல் என்ன ஹெல்ப்பு, கிறிஷை வீட்டுக்கு கொடுத்தா மட்டும் போதுமா, நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் கணவர்கிட்டயாச்சும் உண்மையாக இருக்கணும். ரோகிணி பண்ணுறது பேசுகிறதெல்லாம் பார்த்தா சரியில்லைன்னு கொஞ்சமாச்சும் மூளை இருந்தால் தெரியும். அவங்க இப்போவும் எவ்வளோ ஏமாற்று வேலை பண்ணுறாங்க, நம்மளை எவ்வளோ ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் யோசிக்காமல் இப்போ வாய மூடியே இருக்கிறது மீனாவோட தலையில் தான் இடியாக வரப்போகுது, நமக்கு பார்க்குற நமக்குமே இடியாக தான் தலையில் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இப்போ இதுக்கடையில் என்ன பண்ணுறாரு மனோஜ் அப்படின்னா வந்து அந்த ஜீவா மூலமாக பேசி மும்பையில் யாரோ வந்து குழந்தை வேணும்னு கேட்டாங்க, இந்த கிறிஸ்ட கார்டுனா குழந்தை கடத்தல் மாதிரி பண்ணுறாங்க, அவங்க பாட்டி வந்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரில. இவர் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண உடனே ரோகிணி என்ன பண்ணுறாங்க, திருப்பி பேய் பூந்த மாதிரி வந்து அப்படியே நடிச்சு அவர் வந்து அப்படியே வந்து தலையில் முடியெல்லாம் வச்சு சிலுப்புன்னு சிலுப்பி முகத்தில் அடித்து உங்கள் அம்மாவோட அஸ்தியை போய் கரைக்கணுமா யோசிச்சுக்கோ அப்படின்னு இவங்களுடைய ஓன் காண்டெல்லாம் சேர்த்து வச்சு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க, மீனா நடந்துக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.